நிறைய செலவுகள், நிறைய பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு கடன் அதிகமாக வருவது, ஒரு சிலருக்கு கடனை கொடுத்துட்ட அதிலிருந்து விடுபடுவோம் என்று நினைத்தால் விடுபட முடியாத வேறொரு கடனில் சிக்கிக்கொள்வது, இப்படிப்பட்ட நிலை தற்காலிகமாக நடந்து கொண்டிருக்கும். ஆகையினால் ஒரு பிரச்சனையை விட்டு விலகி வெளியேறுகிறோம் என்றால் வேறொரு பிரச்சனை அங்கே வந்து நிற்கும். ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு மாறிவிட்டது என்று நினைத்தால் வேறொரு சூழ்நிலை அவர்களுக்கு வந்து நிற்கும். அவர்களால் அவர்களுக்கு வந்து நிற்கிறதோ இல்லையோ, அவர்கள் பிறருக்காக அவசரப்பட்டு செய்வதனால் அந்த பிரச்சனைக்கும் இவர்கள்தான் தலையிட வேண்டி வரும். அப்படி இவர்களை பொறுத்தவரையும் ஒரு பிரச்சனை ஒன்று உண்டு. என்னவென்றால், இவர்களுக்கு யாரெல்லாம் இவர்கள் உதவுகிறார்களோ, யாருக்கெல்லாம் இவர்கள் உதவுகிறார்களோ அவர்களே இவர்களை ஒரு மதிப்பு மரியாதையோடு பேச மாட்டாங்க. ஒரு மாதிரி அலட்சியமாக பேசுவாங்க. அவங்களுக்காக தான் இவங்க பாடுபட்டிருப்பாங்க, கஷ்டப்பட்டிருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சிலருக்கு மாந்தி என்ற கிரகம் இருந்து தொல்லை கொடுக்கும். அந்த தொல்லை கொடுப்பதன் மூலமாக தான் அவங்களுக்கு வாழ்க்கையை அமையும்ன்றல. அதே போல தான் கன்னியா ராசி நேயர்களுக்கு இயற்கையிலேயே ராசியின் பலன் என்ன செய்யும் என்றால், அவர்களே அவர்களுக்கு காரணகர்த்தாவாக மாறி அவர்களே துயரத்துக்கு ஆளாவார்கள். பிறருக்கு வழிகாட்டுவார்கள், பிறருக்கு பாடம் சொல்லி தருவார்கள். இதில் நிறைய நர்ஸுங்க இருப்பாங்க, நிறைய டாக்டர்ஸுங்க இருப்பாங்க, நிறைய டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஆகையினால் பிறருக்கு சேவை செய்யும் மனப்பான்மை கொண்ட இந்த கன்னியா ராசி நேயர்களை பொறுத்தவரையும் கவனமாக இருங்கள்.